தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவுக்கு எதிராக நாடார் சங்கம் போராட்டம் அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாடார் சங்கம் போராட்டம் அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சி நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கு மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களித்தார்கள். ஏனென்று சொன்னால், முதலாவதாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவி கொடுத்து கௌரவித்தது. இரண்டாவதாக நடிகர் சரத்குமார் கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தது. இவற்றின் காரணமாகவும் திமுக நாடார் சமூகத்தினருக்கு ஒருவருக்கு கூட போட்டியிட வாய்ப்பளிக்காத காரணத்தினாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடார் சமூகத்தினர் வாக்களித்தனர். இந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிந்தது. அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்ததற்கு காரணம் அதிமுகவுடன் கூட்டணி முறிந்ததால் தான் என்று கூறினார். மேலும் அண்ணாமலை மீதும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ரவுடிகளின் கூடாரமாக பாரதிய ஜனதா கட்சி மாறிவிட்டது, அண்ணாமலை பதவி காலத்தில் ரவுடிகள் கட்சியில் சேர்ந்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டினார். இதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழிசை தமிழகத்தின் தலைவராக இருந்த பொழுது ஈகாக்கா கூட சேரவில்லை என்று நக்கலாக குற்றம் சாட்டினர். மேலும் அண்ணாமலைக்கு எதிராக பணக்குற்றச்சாட்டை தமிழிசை ஆதரவாளர்கள் டெல்லிக்கு அனுப்பினர். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மோதல் போக்கு நீடித்தது. இந்த விஷயம் தேசிய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டது. நேற்றைய தினம் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை வரவழைத்து கையை நீட்டி ஒருமையில் அவமதித்து பேசி அவருக்கு எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்பட்டது. இதனால் தமிழிசை சவுந்தரராஜன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். தன்னுடைய மருத்துவ தொழிலை கூட விட்டுவிட்டு கட்சிக்காக உழைத்தவர். ஆனால் இன்றைக்கு கட்சியில் இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழிசை சவுந்தரராஜனின் குடும்பம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த குடும்பம், காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பம். ஆனால் இவர் மட்டும்தான் பிஜேபியில் உள்ளார். தற்பொழுது பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவமதிக்கப்பட்டது நாடார்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷாவும் அண்ணாமலையும் உடனடியாக தமிழிசை சவுந்தரராஜனிடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் தாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று நாடார் சங்கங்கள் தற்பொழுது போராட்டத்தை அறிவித்துள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாடார் சங்கம் போராட்டம் அறிவித்திருப்பது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.